50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஒரு கட்டத்தில் பாமக உடைகிறது, யார் கூட கூட்டணிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 45 நிமிடங்கள் 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் திடீர்னு பார்த்தா சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் மீட் பண்ண போறாங்கன்னு இதை நம்பி சண்டை போட்டுட்டாங்க கட்சிக்காரங்க. அப்பா பக்கம் ஒரு குரூப், பையன் பக்கம் ஒரு குரூப் இருந்தீங்களே, யார் மூலியமா அந்த சந்திப்பு நடந்ததுங்கிறது குருமூர்த்திக்கு போய் பார்த்துருக்காரு. அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு அணியை அமைச்சு விஜயோட கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டா பிளந்து போச்சுன்னா இன்னும் பலகீனமாகி போயிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பாஜக நினைக்குது. வட மாவட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு வேட்பாளரை போறாரு, ராமதாஸ் ஒரு வேட்பாளரை போறாரு. அங்க ஒரு பாஜக வேட்பாளர் நிற்கிறாருன்னா யாருக்கு யாரு ஆதரவு கொடுப்பா அப்படிங்கிற குழப்பம் வரும். அப்ப அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய அட்வைசரா இருக்கக்கூடிய குருமூர்த்தி போய் இன்னைக்கு அப்பாவும் பையனையும் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது அப்படியே எனக்கு வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்பவன்ல ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் ஓபிஎஸ்சியும் சேர்த்து வச்ச அந்த கண்கொள்ளா காட்சி தான் எனக்கு வந்து போகுது. அப்ப இது பாமகவின் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு முடிவெடுத்து. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் நந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம ரீசெண்டாக அதை பற்றி பேசியிருந்தோம். ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு. இதை நம்ம பேசுகிறத தாண்டி கட்சியிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பாமக உடைகிறது, யார் கூட கூட்டணிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 45 நிமிடங்கள் 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இது மாதிரி மணி நிறைய நடந்திருக்கு. அவங்க ஒன்றா உட்காந்து பேசிட்டாலே பிரச்சனை சால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சால்வ் ஆகிடுமா? அந்த ஒரு மாசமா செய்திகளுக்கு, பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சம் இல்லாமல் கண்டென்ட் கொடுத்து கொண்டிருந்தார் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும். திடீர்னு பார்த்தா சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் மீட் பண்ண போறாங்கன்னு கிளப்பிட்டாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, உங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சா? கண்டென்ட் இருக்காது இல்ல, கண்டென்ட் கிடைக்கும், அதாவது சேர்ந்தாலும் கண்டென்ட் இருக்கு. இதுல என்னன்னா, இதை நம்பி சண்டை போட்டுட்டாங்க கட்சிக்காரங்க. அவங்க நினைச்சு பார்த்தேன், அப்பா பக்கம் ஒரு குரூப், பையன் பக்கம் ஒரு குரூப் இருந்தீங்களே, இப்போ நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. விஜய் பிளஸ் பாமக அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு ரூட்டு போயிட்டு மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் யாரு இந்த சந்திப்பை நடத்தியது, யார் மூலியமா அந்த சந்திப்பு நடந்ததுங்கிறது குருமூர்த்திக்கு போய் பார்த்துருக்காரு. அன்புமணி ராமதாஸ் பார்த்துருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு குருமூர்த்தியும் பார்த்துருக்காரு. குருமூர்த்தியும் ராமதாஸ் அவர்களை பார்த்து சந்திச்சு பேசியிருக்காரு. நிறையா அதுக்கு முக்கியமான நாட்கள்லாம் பேசியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு அணியை அமைச்சு விஜயோட கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக இந்த 3 கட்சி தான் இருக்கு. அப்படி ஆல்ரெடி இந்த 3 கட்சியும் சேர்ந்தாலே திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அவங்களால போதாது அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்க பண்றாங்க. அதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அப்படி இருக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டா பிளந்து போச்சுன்னா இன்னும் பலகீனமாகி போயிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பாஜக நினைக்குது. அப்ப பாஜக ஒன்றிணைந்து வலுவாக தான் ஓரளவுக்கு அந்த வட மாவட்டங்களில் அந்த வாக்குகளை பாஜக அறுவடை பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. அப்போ இவங்க அப்பா பையனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சண்டை எதுக்கு வந்ததுனால இதெல்லாம் வந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு, ராமதாஸ் நான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் பாஜகவோட கூட்டணி வேணாம், அதிமுக கூட கூட்டணி வச்சிருவோங்கிறார். இல்லை ஒரு கால அன்புமணியும் ஒரு கால சௌமியாவும் அழுதாங்க, கதறாங்க, அதனால தான் சேர்ந்தோம், அதனால தான் இவ்வளோ பெரிய தோல்வியும் கூட அப்படின்னார். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் கணித்தது சரியான கணிப்பு. என்னன்னா, அதிமுக பாமக கூட்டணியாக இருந்திருந்தால் குறைந்தபட்சம் 2-3 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு தொகுதியாக தருமபுரியில ஜெயிச்சிருப்பாங்க கன்ஃபார்மாக. அப்போ கட்சி வேறு திசை நோக்கி போகுது, நம்ம கண்ட்ரோலில் இல்லை, தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்க, கிட்டத்தட்ட 2016 பேர் நம்ம பெருசாக ஆளுகிற கட்சியோட கூட்டணியில் இல்லை, நெருக்கமாக இல்லை அப்படிங்கிறத அவர் கால்குலேட் பண்ணுறாரு. சரியாக முடிவு எடுக்கிறார். 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட கூட்டணி இருந்தால் தான் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்த முடியும் அப்படிங்கன்னு பார்க்குறாரு. அதுக்காக அவர் போய் திமுக கூட்டணி நோக்கி போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறார். ஆல்ரெடி அவர் மீது ஒரு வழக்கு, அவர் கூட இருக்க உதவியாளர்கள் மீது இந்த வழக்கெல்லாம் வருது. இந்த நிலைமையில தான் கட்சியும் ரெண்டா பிளவுபடுது. பாஜக என்ன நினைக்குதுன்னா, இந்த ஒரு பிளவு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு பிளவு ஏற்பட்டால் நமக்கு சேர்ந்து அது பாதிப்பு. வட மாவட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு வேட்பாளரை போறாரு, ராமதாஸ் ஒரு வேட்பாளரை போறாரு. அங்கே ஒரு பாஜக வேட்பாளர் நிற்கிறாருன்னா யாருக்கு யாரு ஆதரவு கொடுப்பா அப்படிங்கிற குழப்பம் வரும். அப்போ அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி போய் இன்னைக்கு அப்பாவும் பையனையும் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது அப்படியே எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்பவனில் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் ஓபிஎஸ்சியும் சேர்த்து வச்ச அந்த கண்கொள்ளா காட்சி தான் எனக்கு வந்து போகுது. இல்லை, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ பாமக உடைகிறதா அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கு ரீசன் என்னன்னா,
ஒரு காலத்தில் அன்புமணி தான் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. அவரே இன்னைக்கு வந்து ஆளுமை இல்லை, அம்மா முகத்தில் பாட்டிலை விட்டு எரிஞ்சா அப்படிங்கிறது, இவனுக்கு வந்து அந்த தகுதி இல்லைன்றதெல்லாம் பேசுகிற விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் இப்படிலாம் ஆகும்னு தெரியாமல் பேசுகிறாரா? இதனால் பாமகக்கு இவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியாமல் தான் அவர் பேசிட்டு இருந்தார். இல்லை இல்லை என்னன்னா தொண்டர்களுடைய மனநிலை தான் பெரிய மனநிலை. அப்பா பக்கம் ஒரு குரூப் இருக்கிறாங்க, பையன் பக்கம் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவர்கள் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இவங்க எப்படி இணங்கி வேலை வைப்பாங்க? அதுவே ஒரு முரண் தான், கேள்விக்குறியா இருக்கு. பெரிய கேள்விக்குறி மட்டும் பெரிய முரண் தான். அது எப்படி இணைந்து வேலை வைப்பாங்க? மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இங்கே சேர்ந்து வேலை அப்படி வைக்கலாமா சார்? ஒரு அப்பா ஒரு மகன் அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்காரு. தன் ஒன்றை கேட்டிருக்காரு, தான் இன்னொரு பேரனை வந்து கட்சியோடைய இளைஞரணி செயலராக போட்டுக்கங்கிறாரு. அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. கட்சி வேறு திசையை நோக்கி போது வேறு கூட்டணி வைப்போம்னு கேட்குறாரு, அதையும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அப்போ எனக்கு என்ன தான் மரியாதை? நான் உருவாக்கிய கட்சி, நான் தான் கட்சி, நான் சொல்கிறது கேளுங்க, இல்லாட்டி போங்க எந்திரிச்சு அப்படின்றதான் அவருடைய கோவம். இல்லை, மக்கள் நலனுங்கிறதெல்லாம் பாமக யோசிக்க மாட்டாங்களா? ஒரு கட்சினா அதான் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். மக்கள் நலன்னா அவர் மக்கள் நலனா பார்த்தா திமுக கூட்டணி சேருவோம், பாஜக கூட்டணி வேணும், அதான் நமக்கு செய்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மக்கள் நலன்னா எந்த கட்சி தான் மக்கள் நலன் நினைக்குது? எல்லா கட்சியும் அவர்கள் நலன், அவர்கள் சார்ந்த கட்சி ஆட்களுடைய நலன் தான் எல்லாரும் நினைப்பாங்க. மக்கள் நலனை சிந்திக்கக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி யார் இருக்கா? எந்த கட்சியும் இல்லையே. எல்லாம் அவர்களுடைய தேர்தல் கணக்குகளை, அரசியல் கணக்குகளை போட்டு நகர்த்திட்டு தான் போகிறாங்க. எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு யாருக்கும் தெரியாது. தேர்தல் நெருங்கிறப்ப தான் தெரியும் எதிர்முதமாக இருக்க ஒன்றா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது மக்கள் நலன்கிற ஒரு விஷயம், கொள்கை கோட்பாடு, கொள்கை பிடிப்புகள்லாம் அதெல்லாம் ஒன்றா விஷயம். இந்த தேர்தலில் யார் வரக்கூடாது, யார் வரணும், அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த கூட்டணி ஒரு மதவாத சக்தியாக ஒரு கூட்டணியாக, சாதி மதத்தை சேர்ந்த ஒரு கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்கும். இது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குது. எந்த கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, எந்த கூட்டணிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக முடிவு பண்ணுவாங்க. அது எல்லா கட்சியும் தெரியும். இந்த எல்லா கட்சியுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க, பலகீனமாக இருப்பாங்க, முன்ன பின்ன இருப்பாங்க, மாறுபட்ட கூட்டணி வச்சுருப்பாங்க, முன்னாடி நடந்த பல பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை யார் ஆளணும், தமிழ்நாட்டில் இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க, ஓரளவுக்காவது ஒரு மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு முடிவெடுப்பாங்க. இந்த மக்கள் நலன், கொள்கை கோட்பாடு, கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது. யார் வேணாலும் தேர்தலுக்காக கூட்டணி வச்சுக்கிடுவாங்க, கொள்கையை மாற்றிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு பாஜக இலவசங்களை கொடுத்து மக்களை முட்டாளாக்குறாங்க, சோம்பேறி ஆக்குறார்கள், அடிமையாக்குறாருன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வந்து என்ன பண்ண, திமுக என்ன பண்ணாங்க, இலவசங்கிறத பேரை மாற்றி ஊக்கத்தொகை, உதவித்தொகைங்கிற மாதிரியான பல விஷயங்களை வச்ச பிறகு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சி பாஜக அடுத்து எல்லா மாநில தேர்தல்களையும் அந்த இதை கொண்டு போய் போடுறாங்க. 2500 தர்றேன், 3000 தர்றேன், 1800 தர்றேன் அப்படின்னு. இல்லை, அவங்க சொன்னதில் அதிமுகவும் இன்க்ளூட் தானே. அதிமுக தமிழ்நாட்டு அரசியல் விட்டுருங்க, அதிகமாக எதிர்த்தது பாஜக தான் எடுத்து மக்களுடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு அரசாங்கங்கள் தன் சுயலாபத்திற்காக இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறார்கள் அப்படின்னு நாடாளுமன்றத்திலே பேசுகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்குன்னு மகாராஷ்டிராவில் அப்ளை பண்ணுறாங்க, ராஜஸ்தானில் கொடுக்குறாங்க, டெல்லி தேர்தல் 2500 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா சிலிண்டர் கொடுக்குறேன், வீட்டு வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட் போடுறேன், எல்லா இதையும் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொள்கை கோட்பாடுங்கிறதுலாம் இன்றைக்கி இந்தியாவில் எந்த கட்சிக்குமே கிடையாது. தேர்தல் நேரத்தில் அவர்கள் எப்படி வெற்றியை பெறுறது அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான். அப்போ இது பாமகவின் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் பாஜக இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த கூட்டணியினுடைய இந்த சந்திப்பு நோக்கமே வந்து பாமக பலகீனமாயிடக்கூடாது. பாமக பலகீனமாச்சுன்னா நம்மளும் அந்த தொகுதியில் வந்து பலகீனமாயிருவோம், நம்மளுக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போ அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை இல்லை. பாமக இப்போ யார் கூட இருக்காங்க? பாமக பாஜக கூட்டணி தான் இருக்காங்க, பாஜகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அதிமுகவில் டிடிவி தினகரன் வந்து எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார். இப்போ எங்கே இருக்கிறாரு? அதே கூட்டணியில் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக பாமக கூட்டணி. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே அமமுக முன்னேற்ற கழகம் இருக்காரு. அப்போ யார் எதிர்த்து எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தாரோ நோக்கமே இல்லாமல் போச்சே. அப்போ இது முழுவதுமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பாஜக தான். அதுவும் தன் கூட்டணி கட்சிகளை முழுவதுமாக தன்னுடைய கட்சி கண்ட்ரோல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய இந்த போட்டியை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக குருமூர்த்தியை தூதுவராக அனுப்பி இந்த பிரச்சனையை இப்போ அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுகவில் ஆல்ரெடி அங்கே வந்து அது ஓவர்லோடாக இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸாக இருக்குது. ஓகே, அதில் வந்து அவங்க ஆள் சேர்க்கறதுக்கு அங்கே இடம் கிடையாது. இருக்கிற கூட்டணி கட்சியில் இந்த போன முறை வாங்கினப்போ அதிகப்படியான சீட்கள் இந்த முறை கேட்பாங்க. எந்த கட்சியுமே ஒரு கூட்டணியில் தொடர்ந்துருக்கிறப்ப போன வருஷம் 5 கொடுத்தீங்க, இந்த வட்டம் 10 கொடுங்க,
40 கொடுத்தீங்க 50 கொடுக்கணும் அதிகமாக தான் இந்த பார்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக இருக்குது. எங்களால் தான் ஜெயிச்சிங்கன்னு அவர் சொல்லுவார், அவரால் ஜெயிச்சிங்க. செல்வ பெருந்தகை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு, கூப்பிட்டே இருக்காரு எல்லாரையுமே. கூப்பிட்டு இருக்காரு. அவங்க திமுக காங்கிரஸ் ஒதுக்கப்படுற சீட்டில் கொடுக்க போகிறாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி கூட்டணி அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபுல்ஃபில் ஆகி போச்சது, ஓவர்லோடில் இருக்காங்க வண்டி. அப்படிங்கும்போது அங்கே கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் 2-3 கூட்டணியில் கொடுக்கக்கூடிய கட்சியிலேருந்து ஆள் 1-2 வாங்கி போட்டு தான் கொடுப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு பெருசாக சீட் கிடைக்காது. அப்போ ஆனால் அந்த வாங்குகிற சீட்டும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. இப்போ கை நிறைய வாங்கி என்ன பண்ணணும்னு ஒரு பழமொழி இருக்குது. இல்லை கொஞ்சமாக ஆனாலும் அதை வந்து சாப்பிடலாம் இல்லையா, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் வேறு கூட்டணிக்கு போய் 10 சீட்டை வாங்கி 10லேருந்து தோக்க போகிறதுக்கு இங்கே 4 சீட்டை வாங்கி 4 ஜெயிச்சு 3 ஜெயிச்சோம்னா லாபம் தானே. ஓகே, இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பேசியிருப்பாரு, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ராமதாஸ் தரப்புலேருந்து எடுத்து சொல்லியிருப்பார். ராமதாஸ் தரப்புலேருந்து பேசியிருப்பார். அவர் ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிச்சிருப்பார், சிந்திச்சிருப்பார், எடுத்து சொல்லியிருப்பார். பாஜக வந்து இன்னைக்கு முழுவதுமாக சொன்னாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளையும் பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பாஜகவோட ரூலிங்கில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அப்பா பையனை சமாதானம் பண்ண வேண்டிய வேலையை நேரடியாக அவர்களே களத்தில் இறங்கிட்டாங்க. களத்தில் இறங்கி சமாதானம் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய தகவல் என்ன, சமாதானம் ஆயிட்டாரு, பெரிய ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சில வாக்குறுதி எல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு வேறு சில வேலைகள்லாம் செஞ்சு தரோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை கூல் பண்ணிட்டாங்க. இனி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, இனி சுமமாக தான் போகும். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் இப்போ திரும்ப பெற முடியாது இல்லை. அது அப்பாவுக்கு நீர் அடித்து நீர் விலகுமா, அரசியலில் எல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற பல வார்த்தைகள்லாம் இருக்க டெம்ப்ளெட்டு, அதோட சேர்ந்து இதுவும் போயிடும், அவ்வளோதான். ஓகே, இந்த நேரத்தில் தேமுதிக பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா பாமகவோட நிலைமை தான் கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கும் இருக்குது. அவங்க திமுக கிட்ட போவாங்களா, அதிமுக கிட்ட போவாங்களான்ற ஒரு பெரிய இது. தேமுதிகவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு வந்து டிஎம்கே மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. திமுக தரப்புலையும் ஏற்கனவே செல்வ பெருந்தகை கூப்பிட்றாரு, சில கட்சிகள் டிஎம்கே எதிர்பார்க்குதா, செல்வ பெருந்தகை கூட்டுறது தான் டிஎம்கே எதிர்பார்க்கு. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்தால் லாபம் தான். ஏன்னா ஒரு 2% ஓட்டு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆண்டிய கமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வரலனாலும் பிரச்சனை கிடையாது. இல்லை, ஒரு கட்சி அதை நான் திமுக அந்த ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் முடிஞ்சப்போ ஒரு 5 வருஷம் அந்த ஆட்சியின் மீது உள்ள சில ஒரு அதிருப்தி, அந்த 1% 2% அது இந்த புக்கை உள்ளே வந்தாங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை பயன்படுத்திக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 4 சீட் கொடுப்போம், அதை காங்கிரஸ் கொடுக்குறத 1 குறைச்சிக்கலாம், கம்யூனிஸ்ட் கொடுக்குறத 1 குறைச்சிக்கலாம், அந்த கூட்டணி கட்சி கொடுக்குறதெல்லாம் 1-2 குறைச்சிட்டு ஒரு 5-6 சீட் கொடுத்து அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ராஜ்யசபா சீட் தானே வெளியே வராங்க. ஒரு ராஜ்யசபா சீட்னா 6 எம்எல்ஏ சீட்டு, அப்புறம் 6 சீட் கொடுப்போம், எல்லாத்துலையும் 1 கொடுப்போம், நம்ம 2 கொடுப்போம், போட்டு அவங்களையும் கூட்டணி வச்சுக்கலாம், ஒரு 2% ஓட்டு இருக்குது, விஜயகாந்துக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம்னு இவங்க நினைப்பாங்க. அரசியலில் எதனாலும் கணக்கு தானே. ஆனால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அதிமுக ஒரு பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருச்சுன்றாங்க. பாஜக கூட்டணிக்கும் போக முடியாது, அதிமுக போயிடுச்சு, 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து இங்கே தான் ஒரே ஆப்ஷன். அப்போ இவங்களும் வாங்கன்னு கூப்பிட்றப்ப ஒரு பக்கம் கதவை மூடிட்டாங்க, ஒரு பக்கம் கதவை திறந்துருக்காங்க. அதிமுகவில் சில பேர் வந்து இன்னும் தேமுதிக அங்கே கூட தான் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் 5 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் முடிப்பாங்க. அப்படி தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது வந்து ஒரு அவங்களே வந்து ஒரு இன்சல்ட் பண்ண மாதிரி இல்லை. பாஜக அப்போ தேமுதிக 2011க்கு பிறகு பெருசாக அவங்கள்ட்ட வந்து வெற்றியே இல்லை, தோல்வி தான், தொடர்ந்து தோல்வியாக இருக்குது. அப்போ கட்சி மிகப்பெரிய பலகீனமாக இருக்குது. ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும், ஒரு பூஸ்டாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, போட வச்சுக்கிறது பந்துக்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டீங்கல்ல, அப்போ அதுதானே ஒரு சிக்கலாக இருக்குது. ஓகே, இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காலேஜே வந்துட்டு கைமாத்துற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்ட்டு. திமுக கூட கூட்டணி சேர்றதுனால அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கலாமா? இல்லை, கடனுக்கும் பெர்சனல் கடன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரன் பண்ண முடியாது, டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாது, பெரிய அட்மிஷன் இன்ஜினியரிங் டிவியுமே இப்போ வந்துட்டு நம்ம பெருசாக லாபகரமான தொழிலை யாருமே வந்து லாபம் இல்லாத ஒரு தொழிலை யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா. அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் கை காசை போட்டு நடத்தக்கூடிய தொழிலை யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது அரசியல் வேறு, அது தொழில் வேறு. இல்லை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வாங்குறாங்கன்னும் போது அதோட பேக்ரவுண்டில் இருக்கும்போது டிஎம்கே உள்ள இன்க்ளூட் ஆகுதுல்ல. ஸோ அதுக்காக இல்லை, அது அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுடைய பையன் தான் வந்து மனச்சலர் தொகுதின்னு நினைக்கிறேன், ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அதனால் அதை நீங்கள் டீல் பண்ணி வச்சிருக்கீங்க, அது வாய்ப்பு இல்லை. அது தனி பிஸ்னஸ், தனி இது தனி. ஓகே, இது அவங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க, அங்கே அட்மிஷன் கிடைக்காதவங்க இங்கே எதுக்கு போட்டுருவாங்க. அதனால் அது ஒரு 10 இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு ஒரு காலேஜ் நடத்திட்டு போயிடுவாங்க, அடிஷனல் நடத்திட்டு போயிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு சிங்கிளாக நடத்துகிறப்ப சம்பளம் கொடுக்க முடியாது, மற்ற மெயின்டைன் பண்ண முடியாது, அட்மிஷன் கிடைக்கலன்னா சிக்கலாயிரும், அப்டேட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் காலேஜஸை பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அது பெருசாக அவங்களால பண்ண முடியல, அப்போ அவங்க கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அது வேறு, இது வேறு, அரசியல் வேறு. பின்னாடி ஜெயிச்சா வேணால் சில வேலைகள் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். கூட்டணியில் இருக்கோமா, ஜெயிச்சோமா,
திருப்பி இன்னொரு காலேஜ் கூட ஆரம்பிக்கலாம், பெர்மிஷன் கேட்கலாம், ஆளுங்க கூட்டணியில் இருக்கிறதுனால மற்ற வேலைகள் செய்யலாம். இப்போதைக்கு கட்சியை காப்பாற்றணும். கட்சி மிகப்பெரிய பலகீனமாக இருக்குது. ஒவ்வொரு தேர்தலும் தொடர் தோல்வியாக இருக்குது. தொண்டர்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, தோணு போயிருக்காங்க இருக்கக்கூடிய ஆட்களையும். கட்சியை பலப்படுத்தணும், ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி இருப்பது தான் சரியான வழின்றது தான் அவங்களுடைய பிளான். அங்கேயும் வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, வேறு அடைச்சிட்டாங்க கதவை. அதான் தேமுதிக திமுகவை நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய அது வந்துடுன்ற மாதிரி தான் தகவல் இருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு விஜயகாந்தோட அனுதாப ஓட்டுன்றது பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த அனுதாப ஓட்டு அப்படிங்கிற விஷயம் இன்னும் இருக்கா? இல்லை, அது இருக்கு. பட் ஆனால் அந்த இது கம்மி, அந்த பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு. இப்போ நீங்கள் அன்றைக்கி இறந்தவொடனே நிற்கிறதுனால தான் அவர் செகண்ட் பிளேஸுக்கு போனார். விஜய் பிரபாகரன் செகண்ட் பிளேஸ் போன நெக் டு நெக் அவர் கொடுக்குறாரு ஒரு டஃப். அவரையாவது ஜெயிக்க வச்சிடலாம்ன்ற மாதிரி. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் ஆனால் அவருக்கான ஒரு பேஸ் இருக்குல்ல, விஜயகாந்துக்கு கொண்டாடக்கூடிய ஒரு பேஸ் இருக்குல்ல, அந்த ஓட்டு அப்படி தானே இருக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி.